வணக்க மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, விளவங்கோடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் களமிறங்கும் முதலமைச்சர் ஸ்டாலினின் மருமகன் அலரும் பாஜக. அதாவது தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களில் இடைத்தேர்தல் வர உள்ளது. விளவங்கோடு எம்எல்ஏ விஜயதரணி காங்கிரஸ் கட்சியில் இருந்து பாஜகவுக்கு தாவியுள்ளதால் அவரது எம்எல்ஏ பதவியும் பறிபோகிறது. இதனால் விளவங்கோடு தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் 3 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் விஜயதரணி. தமிழக சட்டசபை காங்கிரஸ் கட்சியின் முதன்மை கொறடா, காங்கிரஸ் அகில இந்திய மகளிர் அணி பொறுப்பு உள்ளிட்ட பதவிகளில் இருந்து வந்தவர். இந்த நிலையில்தான் அவர் தற்போது பாஜகவில் இணைந்து உள்ளார். வருகின்ற லோக்சபா தேர்தலில் சீட் கேட்டு டெல்லி காங்கிரஸ் தலைமையிடம் பேசியதாகவும், ஆனால் விஜயதரணிக்கு சீட் கொடுக்க காங்கிரஸ் தலைமை விரும்பவில்லை என்றும், அவர் தற்போது எம்எல்ஏவாக இருப்பதால் எம்பி சீட் மறுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியில் இருந்து வந்த விஜயதரணி அவர்கள் பாஜக மேலிடத்தில் பேசி தற்போது பாஜகவில் இணைந்து உள்ளார். விஜயதரணி கட்சி மாறியதன் காரணமாக கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர் மீது நடவடிக்கை பாயும். அதன்படி அவர் தனது எம்எல்ஏ பதவியை இழப்பார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் விஜயதரணி இணைந்த நிலையில் அவரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கி காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் உத்தரவிட்டு உள்ளார். அதே போல விஜயதரணி கட்சி தாவியுள்ள நிலையில் அவர் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு எம்எல்ஏ பதவியை அவர் இழப்பார். கட்சி தாவலால் விஜயதரணியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிபோகும் நிலையில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பதவி காலியாகும். இதனையடுத்து தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி அங்கு 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். லோக்சபா தேர்தல் தேதி வருகின்ற ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற உள்ளது. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை. இதனால் அதற்குள் பதவி காலி அறிவிப்பு தமிழக சபாநாயகரால் பரிந்துரை செய்யப்பட்டு தேர்தல் ஆணையம் வெளியிட்டு விட்டால் விளவங்கோடு இடைத்தேர்தல் லோக்சபா தேர்தலுடன் இணைந்து நடத்தப்படலாம். இல்லை என்றால் லோக்சபா தேர்தல் முடிந்த பிறகு சில மாதங்களுக்குள் விளவங்கோடு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறலாம். 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும்தான் இடைத்தேர்தல் நடந்தது. அதுவும் ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா மறைவால் அங்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அதில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் EVKS இளங்கோவன் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில்தான் இரண்டாவதாக விளவங்கோடு தொகுதிக்கு இடைத்தேர்தலும் நடத்தப்பட உள்ளது. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியின் விஜயதரணி தான் கடைசி 3 முறையும் வென்று உள்ளார். அவர் பாஜகவில் இணைந்துள்ளதால் காங்கிரஸ் கட்சிக்கு சிறிய சறுக்கல் தான். எனினும் இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வலுவான அடித்தளத்தை கொண்டுள்ளது. 1957 முதல் இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி பல முறை வென்று உள்ளது. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இதுவரை காங்கிரஸ் கட்சியும் மார்க்சிஸ்ட் கட்சியும் மட்டுமே வென்று உள்ளது. திமுக, பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட்டது வென்றதும் இல்லை என்ற நிலைதான் உள்ளது. விரைவில் வர இருக்கும் இடைத்தேர்தலில் இந்த நிலை தொடருமா மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிலையில் தான் தற்போது விளவங்கோடு தொகுதி காலியாக உள்ள நிலையில் அந்த தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலினின் மருமகனான சபரீசன் அவர்கள் போட்டியிட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.